சென்னை நகரம் பல்வேறு துறைகளில் வேகமான முன்னேற்றங்களை ப்ரீசீசன் சதமாக்கி ஒரு நவீன மற்றும் இணைந்த நகரமாக மாற்றப்படுகிறது. இதன் முக்கியமான ஒரு பகுதி சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட விரிவாக்கமாகும். 2026ஆம் ஆண்டுக்குள் சுமார் 119 கிலோமீட்டர்கள் புதிய மெட்ரோ பாதைகள் கட்டப்பட உள்ளதால், குறிப்பாக OMR-ஐடி காரிடாருக்கு நெருக்கமாக இருக்கும் பகுதிகள் பெரிதும் பயனடைய உள்ளன. நகர அபிவிருத்தி திட்டங்களில் சிங்கப்பூரின் கார்டன் பை தி பேயை போல் வடிவமைக்கப்படும் 34 மீட்டர் உயரமான சூப்பர் ட்ரீ கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் கட்டப்பட உள்ளது. இது நகரத்தில் ஒரு முக்கிய பசுமை விளக்கமாக அமையும். மேலும் பயன்பாட்டில் இல்லாத அரசு இடங்களை உணவக மையங்களாக மாற்றும் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. பிராட்வே பேருந்து நிலையம் ஒரு பன்முக போக்குவரத்து வளாகமாக மாற்றப்பட உள்ளது. இது ரயில், மெட்ரோ மற்றும் பேருந்து சேவைகளை ஒருங்கிணைக்கும். கல்வித்துறையிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. அரசு கலைக்கல்லூரியில் 21 கோடி மதிப்பில் புதிய பாடநெறிகள் மற்றும் நூலகம் கட்டப்பட உள்ளது. குயின்மேரி மகளிர் கல்லூரியில் 42 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விடுதி மற்றும் 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. வசதி குறைந்த வருங்கால வீடுகளுக்காக தமிழகம் எங்கும் 4974 வீடுகள் கட்டப்படுகின்றன. அதில் மிகப்பெரிய தொகை விருதுநகரில் உள்ளது. இதனுடன் சென்னை அருகே 2000 ஏக்கரில் குளோபல் சிட்டி என்ற பெரிய திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது.